டெல்லி ஜந்தர் மந்தரில் நடைபெற்றுவிட்ட போராட்டம் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. சிஜேபி போராட்டம் நடத்தி வந்த நிலையில் மத்திய அரசுடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து போராட்டம் திரும்ப பெறப்படுவதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யோகேஷ் வழங்க கேட்கலாம். யோகேஷ், இந்த போராட்டம் திரும்ப பெறப்பட்டது குறித்தும் வெற்றி குறித்தும் அரசியல் கட்சி தலைவர்கள் ஆதரவு தெரிவித்த அமைப்பினர் என்ன சொல்றாங்க? வணக்கம் சரவணன். கரப்பான்பூச்சி கட்சியை சேர்ந்தவர்கள் தற்போது இந்த நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தை வாபஸ் பெற்றிருக்கின்றனர். அவர்களுடைய 3 கோரிக்கைகளும் தற்போது மத்திய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக நீட் தேர்வு வினாத்தாள் கசிவால் தற்கொலை செய்து கொண்டவர்களினுடைய குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும், போராட்டம் நடத்திய கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி பொறுப்பாளர்கள் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யக்கூடாது எனவும், இந்த நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் மீது எந்த வழக்கும் போட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்றவும் அவர்கள் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் தற்போது இந்த கோரிக்கையானது ஏற்கப்பட்டிருக்கிறது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இன்று மதியம் தன்னுடைய கல்வி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கடந்த 1 மாத காலமாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் டெல்லியில் போராட்டம் நடத்தி வந்திருந்த நிலையில கிட்டத்தட்ட 20 நாட்களாக இந்த போராட்டமானது தீவிரமடைந்திருக்கிறது. குறிப்பாக சோனம் வாட்ச் உண்ணாவிரதம் மேற்கொண்ட பிறகு இந்த நீட் தேர்வு குளறுபடிகள் காரணமாக இந்த போராட்டமானது மிக அதிக அளவு வெடித்திருக்கிறது. இந்த போராட்டம் கடந்த 1 மாத காலமாக டெல்லியில் அதிக அளவில் தீவிரமடைந்த நிலையில் காவல்துறையினரும் துணை ராணுவமும் அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மீது தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகள் வீசியும் போராட்டத்தை கலைக்க முயன்றதாக நாம் பார்த்திருக்கிறோம். இந்நிலையில மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகிய நிலையில கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிற நிலையில இந்த பேச்சுவார்த்தை எட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த 3 கோரிக்கைகளும் தற்போது ஏற்கப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவால் தற்கொலை செய்து கொண்டவர்கள் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும், மேலும் போராட்டம் நடத்திய கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி பொறுப்பாளர்கள் எந்த வழக்கும் பதிவு செய்யக்கூடாது என்று அவங்களுடைய அந்த 3 கோரிக்கைகள் தற்போது ஏற்கப்பட்டிருக்கிறதாக அதிகாரப்பூர்வமாக அவர்கள் அறிவித்திருக்கின்றனர். இது குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சி தலைவர்கள் இதுக்கு மிகவும் பாராட்டுகளை தெரிவித்திருக்கின்றனர். என்றால் இது முக்கியமான ஒரு போராட்டமாக பார்க்கப்பட்ட நிலையில் இந்த போராட்டமானது வெற்றி பெற்றிருக்கிறது என்று அனைவரும் தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி மாணவ அமைப்பினரும் இந்த போராட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைத்திருக்கு எனவும், இது ஜனநாயகத்திற்கு மிகவும் ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.